கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 4260 கோடி ரூபாயில் 34 லட்சம் பேருக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டுள்ளார். அதன்படி கன்னியாகுமரியில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 28 கோடி ரூபாயில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும். குளச்சல் நகராட்சியில் ஏவிஎம் கால்வாய் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். கன்னியாகுமரியில் 25 கோடி ரூபாயில் புதிதாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். களியக்காவிளையில் 9 கோடி ரூபாய் செலவில் சாலைகள் மேம்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளை முதல்வர் வெளியிட்டுள்ளார். இதேபோல் தூய மரியன்னை தேவாலயம் 2 கோடி ரூபாய் செலவில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும். குளச்சல் நகராட்சியில் ஏவிஎம் கால்வாய் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளார்.